Good morning, students. Today we are going to study about history, second lesson. Okay. Last class we have studied economics first lesson, first chapter, economic growth and development. Have you studied well? The question answers. If you not study, please study. Today we are going to study about the world between the two wars. The world between the two world wars. Okay. See, the first world war started in 1914, came to an in 1918. Then second world war also started in 1939, came to an end in 1945. In between, what happened in the world level? Okay, the first world war shattered the global capitalist system based on European imperialism. What is meant by imperialism? Imperialism means aggressive or extend the boundary. Otherwise, they forced to get the power. They forced to get the power. ஏகாதிபத்தியம் in தமிழ் வேர்டு ஏகாதிபத்தியம். அடுத்தவங்கள பற்றி கவலையே பட மாட்டோம், மற்ற பிளேஸை கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம். அதுதான் ஏகாதிபத்தியம். சரியா? The first world war shattered the global capitalist system based on European imperialism. முதலுலக போர் ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்ட உலக முதலாளித்துவ முறையை தகர்த்தது. ஓகே, the trade and financial imbalances left by the war and the harsh peace that followed created instabilities throughout in 1920. 1920ல முழுவதுமாய் உறுதியற்ற தன்மைகளை உருவாக்கியது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே வர்த்தகங்களுக்கு இடையான முரண்பாடுகள் ஏற்பட்டது. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸஸ் தட் கண்ட்ரோல்டு த கவர்மெண்ட் பிகேம் இன்டென்ஸ். என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே ரூலிங் கிளாஸ் அண்ட் கண்ட்ரோல்டு த கவர்மெண்ட் பிகம் இன்டென்ஸ். As a result, the fascism emerged in Italy and Germany. புரியுதுங்களா? 1920 இருந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அவங்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டது. அதனால் என்ன செய்தாங்க, ஒரு ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு கூட்டணி அது உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது. போரில் என்ன செய்தாங்க, காலனி ஆதிக்கம் சக்திகள் வலிமை குன்றியதால் காலனி எதிர்ப்பியக்கம் தீவிரம் அடைந்தது. இதனால் அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க, எதிர்ப்பியக்கம்னா அதற்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகியது. ஓகே, சி த நெக்ஸ்ட் ஒன், த கிரேட் டிப்ரெஷன். வாட் இஸ் மீன் பை கிரேட் டிப்ரெஷன்? வாட் இஸ் மீன் பை டிப்ரெஷன்? டிப்ரெஷன்னாலே என்னது, பெருமந்தம், நம்மளுக்கு மைண்ட் அளவில் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். இதே இது நம்ம எக்கனாமிக் லெவலில் பார்க்கும்போது ஆர் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னா பொருளாதாரத்தின் பெருமந்தம். சரியா? த டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வார் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு, முதலுலக போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள் எப்படி இருந்தது? த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெட் டு த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஹோப் தட் த வார் டைம் பூம் வுட் கன்யூ. என்ன ஆயிடுச்சு, முதலுலக போரானது போர்க்காலத்தின் பெரும் வளர்ச்சி முடிவுற்று தொடரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தொழில்கள் விரிவாக்கத்திற்கு வழிவறியது. ஏன்னா முதலுலக போர் முடிஞ்சோடனே ஒரு சில கண்ட்ரிஸ் என்னச்சுதாங்க, பயங்கரமான டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன், பெரும் பொருளாதார மந்தத்தை சந்தித்தது. ஹியூஜ் ஸ்டாக்ஸ் ஹேட் டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப் and a large number of workers had to be shocked. பெரும் அளவில் இருக்கும் பொருட்கள் பண்டங்கள் சந்தைப்படுத்துவது பெரும் எண்ணிக்கையான தொழிலாளர்களின் பணி நீக்கம் செய்யவும் வேண்டியதாயிட்டு நினச்சிதாங்க. திஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங் த ஒர்க்கர்ஸ் கிளாஸ். இதனால் என்ன ஆகுது, ஒர்க்கர்ஸ் கிளாஸுக்குள்ளே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாட் இஸ் மை டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்? மன நிறைவு இல்லாமல் ஏற்பட்டது. இதனால் அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க, they have signed that treaty of Versailles. They have signed one treaty. According to this treaty, those who have defeated that country is completely humiliated.
or humiliated or decrease the arms or weapons. ஓகே, என்ன செய்தாங்க, அந்த ட்ரீட்டி படி சக்ஸஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய பவரை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபெயிலியர்ஸ் ஆன கண்ட்ரிஸ் என்ன செய்தாங்க, எந்த ஒரு பவரும் இல்லை, அவங்களுடைய ஆர்மி எல்லாம் என்ன செய்தாங்க, ரெடியூஸ் பண்ணாங்க. த வார் வாஸ் பிளேஸ்ட் எ ஹெவி பர்டன் டெப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி. இதனால் ஒவ்வொரு யூரோப்பியன் நாட்டிற்கும் பெரும் கடன் சுமை ஏற்பட்டது. புரியுதுங்களா? டெப்ட் மீன்ஸ் கடன். ஓகே, த வார் வாஸ் பிளேஸ்ட் எ ஹெவி பர்டன் ஆஃப் டெப்ட் ஆன் யூரோப்பியன் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் என்ன செய்தாங்க, பர்டிகுலர்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸு பெரும் கடன் சுமையை ஏற்பட்டது. இதே டைமில் அடுத்து என்ன ஆகுதுன்னா, வித்ட்ரால் ஆஃப் அமெரிக்கன் கேபிட்டலிஸ்ட், அமெரிக்கன் மூலதனத்தின் பின்வாங்குதல் எப்படி இருந்துச்சு. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், America was financially in a sound position. As the money lenders of the lender to the world, America encouraged the flow of capital to the Europe, which helped the European debtors countries. என்ன ஆகுது, முதல் உலகப் போர் முடிவில் அமெரிக்கா வலுவான நிதி நிலையை கொண்டிருந்தது. ஆனால் அமெரிக்கா உலகத்திற்கு கடன் வழங்கும் நாடாக இருந்தது. ஏனைய நாடுகள் எப்படி இருந்திருக்கும், அப்போ கடனாளியாகவே இருந்தது. புரியுதுங்களா? த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா என்ன செய்துச்சு, ஒரு நல்ல ஒரு சவுண்டு பொசிஷனில், அந்த சவுண்ட் பொசிஷன்னா என்னது, நல்ல ஒரு ஃபினான்சியலி வீக் இல்லை. ஆனால் அங்கே எல்லாருக்கும் என்ன செய்தாங்க, மணி லெண்டர் டு த வேர்ல்டு. அமெரிக்கா எல்லாருக்கும் மணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கேபிட்டல் டு த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதனால் என்ன ஆகுது, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு அவங்களுக்கு கடனாளியாக மாறினார்கள். கடனாளினா யார், அவங்ககிட்ட வாங்கி வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட் க்ரஷ் இன் த யுஎஸ். த வித்ட்ரால் ஆஃப் த அமெரிக்கன் கேபிட்டல் வாஸ் அக்ரவேட்டட் பை த யுஎஸ் மார்க்கெட் க்ரஷ் இன் 1929. என்ன ஆகுது, அமெரிக்கா முதலீடுகள் திரும்ப பெற்றப்பட்டதால் அவங்களுடைய சந்தைகள், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் க்ரஷ் இந்த யுஎஸ்ஏ. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னது, பங்கு சந்தை. சரியா? அமெரிக்காவில் பங்கு சந்தையின் வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது, அதுக்கு பிறகு தான் அவங்களே ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணுறாங்க. சரியா? த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் க்ரஷ் இன் யுஎஸ். யுஎஸ் மீன்ஸ் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. The withdrawal of American capital was aggregated by the US market crush in 1929. என்ன ஏற்படுது, அமெரிக்கா முதலீடுகள் திரும்ப பெற்றப்பட்டதால் ஏற்பட்ட சிக்கலான சூழலை 1929 என்ன செய்து, பங்கு சந்தையின் வீழ்ச்சி மேலும் மோசமாகியது. பங்கு சந்தை கேள்விப்பட்டிருப்பா இல்லையா, ரூபாய் போடு திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே குறைஞ்சிட்டே வரும். நல்லா மேலே போகிறத்துல போது நல்ல காசு கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ என்ன ஆகுது, அக்ரேட்டட் பை த யுஎஸ் மார்க்கெட் க்ரஷ் இன் 1929 ஏற்படுது. பிரச்சனை வருது 1929. பங்கு சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன செய்யுது, த ஃபர்ஸ்ட் ஹியூஜ் க்ரஷ் அக்கர்ட் இன் ஆன் 24 அக்டோபர் 1929. என்ன வருது, 29ல் பெரும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. சரியா? பெரும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது என்ன ஆகுது, திஸ் டிஸ்கரேஜ்டு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் மோர் அண்ட் மோர் பீப்புள் பிகேன் டு செல் தேர் ஷேர்ஸ் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் தேர் ஸ்டாக்ஸ். என்ன நினைக்கிறாங்க, அந்த சமயத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூயார்க் நகர பங்கு சந்தையின் பங்கின் விலை செங்குத்தாக சரிந்தன. இதனால் என்ன நினைக்கிறாங்க, இந்த முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே உள்ளவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை நம்ம என்ன செய்திடணும், வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேயா? தட் எக்ஸ்டென்ட் தட் மோர் அண்ட் மோர் பீப்புள் பிகேன் டு சேல் தேர் ஷேர் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் த ஸ்டாக்ஸ். என்ன செய்கிறாங்க, விலைக்கு வித்துறணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பட் தேர் வேர் நோ பையர்ஸ், அங்கே யாரும் இல்லை, வாங்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா சப்போஸ் அவங்க வாங்கிட்டு மறுபடியும் லாஸ் ஆகிடும் இல்லையா, அதனால வாங்குறதுக்கே ஆள் இல்லை. திஸ் வாஸ் ஃபாலோட் பை த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் யார், அமெரிக்கன் பேங்க்ஸ். இதனால் என்ன ஆகுது, அமெரிக்கன் பேங்கு என்ன செய்யுது, வங்கிகளாம்
மிகவும் சரிய தொடங்கியது, தோல்வி நிலையை அடைய தொடங்கியது. த அமெரிக்கன் ஃபினான்சியர்ஸ் were forced to recall their own fund invest abroad. என்ன ஆகுது? அதனால் அங்கங்கே உள்ளவங்க அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்யவிருந்த தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறும் கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் அப்படியே அழிந்து போனது, என்னது வீழ்ந்து போனது. இதனால் என்ன ஆகுது? எல்லாமே லாஸ் ஆகுது. பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பன்னாட்டு செலவாணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு எப்படி வருது? என்ன ஆகுது? டெஸ்பைட் சப் எமர்ஜென்ஸ் ஆஃப் த மெஷர்ஸ் சச் ஆஸ் கட் பேக் இன் எக்ஸ்பெண்டிச்சர் and increased taxation, the situation did not improve in England. என்ன ஆகுது? இங்கிலாண்டில் செலவுகளை சுருக்குதல், வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட என்ன செய்யலை? முன்னேற்றம் ஏற்படவில்லை. நல்லா கவனமாக கேட்டுக்க. எமர்ஜென்சி சச் கட் பேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன செய்கிறாங்க? எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை குறைக்கிறாங்க. இன்க்ரீஸ் டாக்ஸேஷன் வரி விதிக்கிறத அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி இருந்தப்புறம் அந்த சிச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ் இன் இங்கிலாந்து. என்ன ஆகலை? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை. த டிஃபென்ஸ் மெஷர்ஸ் adopted the various nations in safeguard their economic interests led to an unprecedented decline in world economic activity. என்ன ஆகுது? அப்படி இருந்த பிறகு கூட என்ன செய்யலை? நல்ல ஒரு நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு உள்நாட்டு பாதுகாப்பு தரதுக்காக வேண்டி நாடு முழுவதும் என்ன செய்கிறாங்க? நிறைய கொள்கைகளை மேற்கொள்கிறாங்க. அப்படி பண்ண போதிலும் என்ன செய்ய? நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரல. ஆஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுது? இதனால் வாஸ் டீப் அண்ட் ப்ரொலாங்டு எக்கனாமிஸ்ட் அண்ட் த ஹிஸ்டாரியன்ஸ் கால்ஸ் இட் தி கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். இதனால் என்ன சொல்கிறாங்க? உலக அளவில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குதல் நடவடிக்கையில் பெரும் சுணக்கம் ஏற்படுகிறது. என்னென்ன ஆகுது? அங்கங்கே கடன் வாங்கி மக்கள் கொடுக்க முடியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பெரும் மந்தத்தை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாகத்தான் என்ன ஆகுது? இப்படியே மக்கள் வாங்கி ஒருத்தரையும் கொடுக்க முடியாத இருந்தனால அந்த ஹிஸ்டாரியன்ஸ் அந்த பீரியடை என்ன சொல்கிறாங்க? கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். என்ன சொல்கிறாங்க? அதை கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படிங்க. பொருளாதாரத்தில் ஹிஸ்டாரியன்ஸு எக்கனாமிஸ்ட்னா பொருளாதாரர்கள் அவங்க இருக்கிறாங்களா? தோஸ் who study economy they are called as economists. Those who study history they are called as historians. Call it the great economic depression. என்ன சொல்கிறாங்க? அதை பொருளாதார பெருமந்தம்னு என்ன சொல்கிறாங்க. அடுத்து ரீப்ரிகாஷன் இன் த பாலிட்டிக்ஸ். என்ன ஆகுது? அரசியலில் ஏற்படுத்திய அதிர்வுகள். த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரீஸ். என்ன ஆகுது? பெருமந்தம் பல நாடுகளின் அரசியல் நிலைமையை மாற்றி அமைத்தது. புரியுதுங்களா? இன் இங்கிலாந்து த லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் 1931. இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட். என்ன ஆகுது? லேபர் பார்ட்டி டிஃபீட் ஆகிட்டாங்க. டிஃபீட்னா தோற்கடிக்கப்படுகிறாங்க இந்த ஜெனரல் எலெக்ஷனில் இன் 1931. ஓகே. இன் த USA the Republican Party was rejected by the people in success election for about 20 years after the depression. என்ன செய்துட்டு இருந்தாங்க? நல்லா கேட்டுங்க. பெருமந்தம் பல நாடுகளில் நிலைமை மோசப்படுத்தியது. அதே டைமில் இங்கிலாண்டில் 1931 பொது எலெக்ஷனில் என்ன செய்கிறாங்க? லேபர் பார்ட்டி என்ன செய்து? தோற்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பெருமந்தம் முந்தைய பெரும் வளர்ச்சி தானே தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார்? ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. நாங்கள் தான் எல்லாமே அமெரிக்கா வளர்ச்சிக்கே முக்கிய காரணமாக இருக்கதே யார் தான்? ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆகுது? பெருமந்தத்திற்கு பிறகு 20 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களின் மக்களால் ஒதுக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் அவங்க என்ன செய்யலை? எந்த விக்ட்ரியும் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம். இப்படி இருக்கும்போது என்ன வருது? நாசிசம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியும் ஃபாசிசம்ங்கிற ஒரு பார்ட்டியாக அதான் கட்சியும் உருவாகுது. சரிங்களா? அப்படி அடுத்து பார்க்கும்போது ஃபாசிசம் அப்படிங்கிற கட்சி எங்கே உருவாகுதுன்னா இட்டாலியில் உருவாகுது. ஓகே. த ஃபஸ்ட் ஆஃப் த நேஷன் வெஸ்டர்ன் யூரோப் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்டு ரூலிங் ரெஜிம் வாஸ் இட்டாலி. எங்கே தான் உருவாகுது? இட்டாலியில் உருவாகுது. அதுவும் மேற்கு ஐரோப்பியா
பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்பிய நாடுகளில் முதல் நாடு இத்தாலி ஆகும். ஓகே, முதல் நாடு இத்தாலி. இங்கே என்ன ஆகுது? டியூரிங் த வேர்ல்டு வார் பிரைமர்லி டாஸ்க் ஆஃப் இட்டலி வாஸ் டு கீப் ஆஸ்ட்ரியன் ஆக்குபைடு த சதர்ன் ஃப்ரண்ட் while the British, French and Americans concerned Germany into the submission along the battle lines in the Flanders. என்ன ஆகுது? முதல் உலக போரில் இத்தாலிக்கு முதன்மையான சவாலாக ஆஸ்திரியார்களை தெற்கு முனையில் நிறுத்தியதாகும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலாந்து பீப்புள், ஃப்ரெஞ்சு பீப்புள், அமெரிக்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஆகியோர்கள் நினச்சிதாங்க பிளாண்டர்ஸ் போரில் ஜெர்மானியரை இக்க வைத்து நினச்சிங்க பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. யாரை? ஜெர்மனியை. யாரெல்லாம்? ஃப்ரெஞ்சு, அமெரிக்கா, பிரிட்டன், இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து யாரை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? ஜெர்மனி. ஓகேயா? இந்த போரில் என்ன அடுத்து நடக்குது? த ஃபினான்சியல் காஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த வார் வாஸ் ஹியூஜ். என்ன ஆகுது? போரில் பங்கு கொண்டதால் ஏற்பட்ட பணிச்செலவோ மிக மிக பெரியது, அதிகமான ரூபா இருக்குது. மோரோவர் ஆஃப்டர் த வார் ஷேரிங் ஆஃப் த ஸ்பாயில்ஸ் இட்டாலி காட் லெஸ் தேன் சி எக்ஸ்பெக்டட். ஆனால் நல்லா கவனமாக கேட்டுக்க, இப்படி போரில் இறங்குறாங்க. ஆனால் இத்தாலிக்கு எதிர்பார்த்ததை காட்டில் என்ன செய்யுது? குறைவாகவே பெற்றது. என்னது? வெற்றி பெற்றோன்னா தோஸ் வா காட் சக்ஸஸ் தட் பீப்புள் ஒன்லி ஷேர்டு தோஸ் வா ஃபெயிலியர் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ, ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்ட்ரிஸை யார் ஷேர் பண்ணிக்கிடுவா? விக்டர்ஸ் ஆர் சக்ஸஸ் ஆன கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வாட் எவர் தே ஹவ் எக்ஸ்பெக்ட் இட்டலி பட் தே டிங் இட் தே வாட் எக்ஸ்பெக்டட் கண்ட்ரிஸ், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கண்ட்ரிஸ் அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. த கண்ட்ரிஸ் suffered heavy loss in a war that was unpopular with both socialist and pro-Australian Catholic. என்ன ஆகுது? இப்படி இருக்கும்போது சோசியலிஸ்ட் ஆஸ்திரிய ஆதரவு கத்தோலிக்கர்களின் ஆதரவை பெறாத இப்போரில் இத்தாலி பேரிழப்பை சந்தித்தது. என்னது? இது என்ன செய்துச்சு? இத்தாலி பேரிழப்பை சந்தித்தது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? த நேஷனலிஸ்ட் வேர் ஈக்குவலி அன்ஹாப்பி வித் த மார்ஜினல் கெயின் இன் டெரிட்டரி ஃப்ரம் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். என்ன ஆகுது? அப்படி இருந்த போதிலும் கூட அவங்களுக்குள்ளே என்னது? ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி மூலமாக இத்தாலி மிக சிறிய பகுதிகளாக கிடைத்ததால் தேசியவாதிகளும் மகிழ்வற்றே இருந்தார்கள். ஆனால் போரில் ஏற்பட்ட பணவீக்கத்தை தொடர்ந்து பொருட்களின் விலை உயர்ந்தன. புரிந்தால? பணவீக்கம் இருந்தனால ஆனால் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே இருந்தன. அதனால் மக்கள் அதை வாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. முசோலினி எப்படி ஆட்சிக்கு வராரு அப்படிங்கிறத இந்த அடுத்து பார்க்குறோம். சரியா? In the election held November 1919 in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism won about third of the seats. என்ன கிடைக்குது? வெர்சைல்ஸ் உடன்படிக்கைக்கு பிறகு இந்த இயர் 1919 நடைபெற்ற தேர்தலில் போல்சிவிசம், அதாவது யாருன்னா சோசியலிஸ்ட் இருக்காங்க, சோவியத்து ரஷ்யன்ஸ் இருக்காங்களே அவங்க, ஓகேயா, பின்வாங்குவதற்கு தங்களை அறிவித்து கொண்ட இத்தாலி சோசியலிஸ்ட் 1919 நடைபெற்ற தேர்தலில் 1/3 இடத்தை பெற்றார்கள். யார்? இத்தாலி. ஓகேயா? இதில் என்ன ஆகுதுன்னா அப்படி அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. முசோலினி இஸ் த சன் ஆஃப் பிளாக் ஸ்மித் அண்ட் குவாலிஃபைட் ஆஸ் அன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாஸ்டர். இவர் யார்? ஸ்கூல் மாஸ்டர். அட் த எண்ட் பிகம் த ஜேர்னலிஸ்ட் வித் த சோசியலிஸ்ட் வியூஸ். அவர் யாருன்னா இரும்பு வேளாண் செய்வோரின் மகனான முசோலினி என்ன செய்கிறாரு? தொடக்கப்பள்ளியின் ஆசிரியராக தகுதி பெற்றவர். தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூலுக்கு டீச்சராக அவர் தகுதி பெற்றிருக்கிறாரு. ஆனால் அவர் பெரிய சிந்தனையாளர். சிந்தனை நல்ல ஒரு எஃபிஷியன்ட் மேன். ஆனால் அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு கூட. ஜேர்னலிஸ்ட்னா என்னது? பத்திரிகையாளர். பத்திரிகையில் நிறைய சிறந்த எழுத்தாளராக, நல்ல தரமாக ஆற்றல் மிக்கவராக இருந்தார். ஓகேயா? When the fascist party was founded in 1919, Mussolini immediately joined it. என்ன செய்கிறாரு? அங்கே வந்து ஃபேசிசம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே முசோலினி என்ன செய்கிறாரு? இம்மீடியட்டாக எல்லாம் ஜாயின் பண்ணுறாரு. As fascists stood that authority, strength and discipline support came from the industrialist
நேஷனலிஸ்ட் எக்ஸ் சோல்ஜர்ஸ், த மிடில் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கண்டன்ட் யூத். நல்லா கவனமாக கேட்டுங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஃபாசிசம் தொடக்கின உடனே ஓடி போய் என்ன செய்கிறார், இவர் ஜாயின் பண்ணுறாரு, அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலிமை ஒழுக்கம் ஆகிய முன்னிலைப்படுத்தியதால் தொழிலதிபர்கள்னா என்னது, யார், ஓனர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட்னா தேசியவாதிகள். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், யார், முன்னாள் இராணுவத்தினர். முன்னாள் இராணுவத்தினர் ரிட்டையர்ட் ஆனவங்க. சரியா. வர்க்கத்தினர். அதே மாதிரி யூத் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நினச்சிதாங்க அதில் ஜாயின் பண்ணி முசோலினியுடைய ஆதரவை பெற்றார்கள். ஒன்று என்ன ஆகுது, த ஃபாசிஸ்ட் ரிசர்ட்டட் டு த வைலன்ட்லி ஃப்ரீலி in October 1922 in the context of a long ministerial crisis. Mussolini organized a fascist march on Rome. ஓகேயா. இப்படி இருக்கும்போது 1922 என்ன செய்கிறாரு, அவருடைய ஆதரவு பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணிட்டு எங்கே போகிறாரு, ஒரு அணிவகுத்து ரோமாபுரியை நோக்கி போகிறாரு. எங்கே, ரோமாபுரினா ரோம். ஓகே, மார்ச் ஆன் ரோம், அங்கே போகிறாரு. இம்ப்ரெஸ் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அங்கே இருந்த கிங் நினைச்சிறாரு, அவருடைய வலிமையை பார்த்து, அவர் நல்ல ஒரு டேலண்டாக இருக்கார், இவர் கண்டிப்பாக என்ன செய்வார், இட்டாலியை ஒரு ஹை லெவலில் கொண்டு வருவார் அப்படி நினச்சிட்டு என்ன செய்கிறாரு, வியர்ந்து போய் அவருக்கு அரசர் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்கிறார். இப்போ புரியுதா, ஹவு தட் வாட் முசோலினி கேம் டு பவர். டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். அவர் பயங்கர டேலண்ட், அதுதான் அதில் முக்கியமான கருத்து. ரொம்ப பாவப்பட்ட ஏழைப்பட்டவர் தான், ஆனால் அவர் வாஸ் வெரி டேலண்டட், பட் வெரி டேலண்டட், இஸ் எ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படியெல்லாம் இருக்கிறனால அவர் என்ன செய்கிறார், எல்லார்ட்டையும் ஒத்து போய் எல்லார்ட்டையும் கோஆப்ரேட் பண்ணி இருந்து ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி என்ன செய்கிறாரு, மார்ச் ஆன் ரோம் போகிறாரு. அங்கே போனோன்னா அது அங்கே இருந்த கிங் என்ன செய்கிறாரு, அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு என்ன செய்கிறாரு, அவரையே நீ ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணு அல்லது அரசர் முசோலினியை ஆட்சி அமைக்க சொல்கிறாரு. ஓகேயா. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி. இப்போ முசோலினி எப்படி அந்த இதில் நல்ல லெவலில் வந்துட்டுருக்காரு, அந்த ஃபாசிசம் எப்படி இருக்குது, அவருடைய கீழ் ஃபாசிசம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. இந்த எலெக்ஷன் 1924 ஆஃப்டர் த இன்டிமேஷன் ஆஃப் த எலெக்ஷன் 65% ஆஃப் த ஓட்டர்ஸ் வேர் காஸ்ட் ஃபார் த ஃபாசிஸ்ட். எவ்வளோ கிடச்சிச்சு, 65% இவருக்கு என்னச்சுது வாக்குகள் பதிவாகிறது. சரிங்களா. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாரு, த அப்போசிஷன் லீடர்ஸ் வேர் கில்ட் ஆர் இம்ப்ரிசன்டு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, த அப்போசிஷன் பார்ட்டிஸ் பாய்காட்டட் த பார்லிமெண்ட் இன் ப்ரொட்டஸ்ட். முசோலினி ரியாக்டட் த பேனிங் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் கன்சர்ன். என்ன செய்கிறாரு, எல்லா பார்ட்டிகளையும் அவர் என்ன செய்கிறாரு, நல்லா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியை பாராளுமன்றத்திலேருந்து புறக்கணிக்கிறாரு. சரியா. இப்படி இருக்கும்போது அப்போசிஷன் லீடர்ஸ் வேர் கில்ட் அண்ட் இம்ப்ரிசன். என்ன செய்கிறாரு, எதிர்கட்சிகளை தடை செய்து அவங்க பத்திரிகைகளாக தணிக்கை செய்கிறாரு. எதிர்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது சிறை வைக்கப்பட்டனர். ஓகே. இன் 1929 என்ன செய்யுது, ஹி பிகேம் த டிக்டேட்டர் வித் பவர் டு லெஜிஸ்லேட். என்ன செய்கிறாரு, 1929 என்ன செய்கிறாரு, அவர் பட்டத்தை சூட்டுக்கிட்டுறாரு. பட்டத்தை என்ன, டியூஸ்னால் என்னது, தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் என்ன செய்கிறாரு, சூட்டிக்கிட்டுறாரு. த லீடர்னால் என்னது, தலைவர். சரியா. பட்டத்தை சூட்டிக்கிட்டுறாரு யார், முசோலினி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எ லா ஃபார் ஃபைடிங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட். என்ன செய்கிறாரு, நிறைய சட்டங்களை கொண்டு வராரு. அது என்னத்துக்குலான்னா, யூனியன் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன்டு த கோஆப்ரேஷன் வித் would settle wages and working condition. நிறைய என்ன செய்கிறாரு, சட்டங்களை கொண்டு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தங்களையும் ஆலய மூடங்களையும் தடை செய்து சட்டங்களை ஏற்றாரு. தொழிற்சங்கங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் முதலாளித்துவம் இடம்பெறும் கழகங்கள் உருவாக்கப்படுகின்றன. சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு நல்ல வேஜஸ் கொடுக்கணும், செட்டில் த வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். என்ன செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்ல கூலி கொடுக்கணும். அப்படின்னா தான் மக்கள் என்ன செய்யணும், ஊதியம் உயர்த்தணும், கூலி கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த மக்கள் நல்ல லெவலில் வருவாங்க அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க,
அந்த மாதிரி நிறைய லா வந்து பாஸ் பண்ணுறாரு. இன் 1938 பார்லிமெண்ட் வாஸ் ரீப்ளேஸ் பை த பாடி ரெப்ரசன்டிங் த ஃபாசிஸ்ட் பார்ட்டி அண்ட் த கோஆப்ரேஷன். பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன செய்கிறாரு, அபாலிஷ் பண்ணுறாரு. அதில் அபாலிஷ் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அபாலிஷ் மீன்ஸ் என்னது, ஒழிக்கப்படுதல், சரியா. அதற்கு மாற்றாக ஃபாசிஸ்ட் பார்ட்டி மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு ஒன்றை உருவாக்கிறார். புரியுதுங்களா? பார்லிமெண்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, ஃபாசிஸ்ட் பார்ட்டியில் உறுப்பு மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முசோலினி பேக்ட் வித் போப் எப்படி இருக்குது, போப்பாண்டவருடன் முசோலினி எப்படி ஒப்பந்தம் செய்துடுறாரு, எப்படி கொண்டு போகிறாரு. In order to give that respectability to the fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as independent state. என்ன செய்கிறாரு, ஃபாசிஸ்ட் ஆட்சிக்கென ஒரு தனி மரியாதை பெறுவதற்காக வேட்டிகான் நகரம், வேட்டிகான் தெரியுமில்ல, ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, isn't it? ஓகே, வேட்டிகான் நகரத்தை ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிக்கிறாரு. அதே மாதிரி ரோமன் கேத்தலிக் திருச்சபையின் ஆதரவை பெறுவதில் முசோலினி வெற்றி பெற்றார். அவங்க என்ன செய்றாரு, ரோமன் கேத்தலிக் சர்ச்சு அந்த மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப நல்ல பேர் வாங்குறாரு. இன் ரிட்டர்ன் த சர்ச் ரெகக்னைஸ்டு த கிங் ஆஃப் இட்டலி. த ரோமன் கேத்தலிக் சர்ச் ஃபைத் வாஸ் மேட் த ரிலீஜியன் ஆஃப் இட்டலி அண்ட் கம்பல்சரி ரிலீஜியன் டீச்சிங் இன் ஸ்கூல் வாஸ் ஆர்டர்டு. என்ன செய்கிறாரு, அதே டைமில் ரோமன் கத்தோலிக்க சமயம் பள்ளிகளில் இத்தாலியின் மதமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி பள்ளிகளில் மத போதனைகளை செய்வதற்கு ஆணையிடுறாரு. புரியுதா? பள்ளிகளில் இந்த மதத்தில் நீங்கள் மத போதனை செய்யணும் அப்படின்னு செய்கிறாரு, ஆர்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த லேட்ரான் ட்ரீட்டி வாஸ் இன்கார்பரேட்டிங் த said provision was signed in 1929. என்ன செய்கிறாரு, லாட்ரான் உடன்படிக்கைகளை வைத்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடுறாரு இன் 1929. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, போப்புக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காகவே நல்லா அவங்கள்ட்ட நல்லா கோஆப்ரேட் பண்ணி போகிறாரு. அதே மாதிரி ரோமன் கேத்தலிக் சர்ச் ஃபைத் மேட் த ரிலீஜன் ஆஃப் என்னது, இட்டலி அண்ட் கம்பல்சரி ரிலீஜியன் டீச்சிங் இன் ஸ்கூல் வாஸ் ஆர்டர். கம்பல்சரியாக என்ன செய்யணும், ஸ்கூலில் டீச் பண்ணணும் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டலி டியூரிங் த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். சரி, இப்போ வந்து கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வரும்போது இட்டாலியனுடைய நிலைமை என்ன? டியூரிங் த டைம் ஆஃப் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் த மச் பப்ளிஷ்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் பில்டிங் நியூ பிரிட்ஜஸ், ரோட்ஸ் அண்ட் கேனல்ஸ், then hospitals and schools did not provide solution to the unemployment problem. என்ன கிடைக்கல, பொருளாதார பெருமந்தத்தின் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை, அதாவது இதெல்லாம் பிரிட்ஜு, ரோட்ஸு, கேனல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, பள்ளி, ஸ்கூலு எல்லாமே வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை. புரியுதுங்களா? இங்கே வந்து எந்த ஒரு தீர்வும் சொல்லலை. அதே மாதிரி 1935 முசோலினி இன்வைட் எத்தியோப்பியா. ஆனால் 1935 என்ன செஞ்சிட்டாரு, இன்வைட் எத்தியோப்பியா என்ன பிளேஸ் என்ன செய்றாரு, அப்படியே கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகேயா? திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு டைவர்டட் அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் அவே ஃப்ரம் த எக்கனாமிக் ட்ரபிள்ஸ். ஆனால் இதனால் என்ன செய்யுது, அந்த பிளேஸை கேப்சர் பண்ண உடனே மக்கள் பிரச்சனை வந்து கவனத்தை திசை திருப்பப்பட்டதுன்னா என்னது, மக்கள்லாம் அவர் வந்து அங்கே போய் கேப்சர் பண்ணுறாரு அதைத்தான் நினச்சாங்களே தவிர, பொதுவாகவே நம்ம ஊர்லேயும் சரி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துட்டுன்னா அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளத்தை மறந்துடுவாங்க, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் என்ன செய்தார், அவங்க வந்து எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அதை மறந்துட்டு அவர் என்ன செய்துட்டார், எத்தியோப்பியாவை கேப்சர் பண்ணோன்னா மக்கள்லாம் டைவர்ட்டட் த அட்டென்ஷன் டு Ethiopia. Mussolini draw admiration from the ruling classes elsewhere in Europe. Among them was rising figure among the nationalists. So and anti-Semitic circles in Munich was Adolf Hitler. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஐரோப்பாவில் முசோலினி வந்து என்ன செய்கிறாரு, அதே டைமில் தேசியவாதிகள் மத்தியில் முனிச் நகர செமிஸ்டிக் எதிர்ப்புகள் குழுக்களிடையே எழுச்சி பெற்றுக்கொண்டிருந்த அடால்ஃப் ஹிட்லரும் இதில் ஒருத்தரானார். நல்லா கவனமாக கேட்டுக்க. இட்டாலியில் முசோலினியாக இருக்கும்போது ஜெர்மனியில் யார் வந்துட்டா, ஹிட்லர் அவருடைய பவரை அங்கே காட்டுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் த ஆர்மி
அதே மாதிரி நல்ல ஒரு லெவலில் கொண்டு வராங்க கண்ட்ரிஸ். ஓகே, டெவலப் த கண்ட்ரி, ஸ்டார்ட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அட் சேம் டைம் பாஸ் நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ், எவ்ரி திங் ஆர் எக்ஸிக்யூட்டட். பட் வாட் ஹேப்பன், தி எண்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுது, போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் இன் த செகண்ட் வேர்ல்டு வார். ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம வந்து இதுவரை படிச்சிருக்கோம். இட்டாலி முழுமையாட்டு படித்தாச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டீச் த ஜெர்மனி இன் த போஸ்ட் வார். ஓகேம்மா, தேங்க்யூ.